நெஞ்சுவலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம். காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி கர்நாடகாவில் நடந்து வரக்கூடிய நிலையில் அனைத்து கட்சியின் முக்கிய பிரமுகர்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். என்ன நடக்கிறது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில்? கர்நாடகாவில இருந்து நம்ம என்ன செய்தியை எதிர்பார்க்கலாம்? பார்த்திபன், முதல்ல இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கான பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கணும். 28ஆம் தேதி காவிரி ஒழுங்காற்று குழுவும் அதே போல 29ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையமும் தமிழகத்திற்கு 3500 கன அடி தண்ணீர் கர்நாடகாவில இருந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகத்தான் இன்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டமானது நடத்தப்படுகிறது. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த 2 நாளுக்கு இடைப்பட்ட காலத்துல கர்நாடகாவில் குறிப்பா கேரளாவை ஒட்டிய பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக தற்போது கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு தற்போது 10,000 கன அடி தண்ணீர், இன்று காலை 25,000 கன அடி வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது அது 10,000 கன அடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த சூழ்நிலையில தான் இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஏற்கனவே இந்த தொழில்நுட்ப குழுலாம் கணக்கிட்டு தான் 3500 கன அடி தமிழகத்திற்கு திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யுது இல்லையா, இதனால் இன்னும் அதிக தண்ணீரை திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிடலாம். அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, ஏன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரெஸ் பிரச்சனை வரும்போது, அதாவது நீர் பற்றாக்குறை பிரச்சனை வரும்போது, மழை குறைவு பிரச்சனை வரும்போதெல்லாம் 2 மாநிலத்திலும் ஒரு அமைதியற்ற சூழல் நிலவுகிறது. இதையே காரணம் காட்டி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மேகதாது அணை திட்டத்திற்கு விரைவில் ஒப்புதல் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தி வராங்க. இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் தலைமையில் நடக்கும் இந்த கூட்டத்தில் எதிர்கட்சி வரிசையில முன்னாள் முதல்வர் எடியூரப்பா, அதே போல எதிர்கட்சி தலைவர் டி.கே. சிவகுமார், மத்திய அமைச்சர்கள் சோமண்ணா, சோபா கரந்தலாஜே, சதானந்த கவுடா உள்ளிட்டோர் கலந்துட்டு இருக்காங்க. அதே போல மதசார்பற்ற ஜனதாதள கட்சி சார்பில் அந்த கட்சியை சேர்ந்த முன்னாள் முதல்வரும் தற்போதைய மத்திய அமைச்சருமான H.D. குமாரசாமி கலந்துட்டு இருக்காரு. ஒட்டுமொத்தத்தில் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட போகிற முடிவு அப்படின்றது அடுத்ததாக காவிரி மேலாண்மை ஆணையத்தில் ஏதாவது உத்தரவு பிறப்பித்தால் என்றால் KRS அணை நிரம்பும் வரை அந்த அணையிலிருந்து தண்ணீர் விடக்கூடாது அப்படின்றதுதான் பிரதான கோரிக்கையாக மண்டியா விவசாயிகள் வைக்கிறார்கள். எனவே அது போன்ற ஒரு சூழல், அணையில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் அதை எப்படி சமாளிக்கணும், காவிரி மேலாண்மை ஆணையம் புதிய உத்தரவு ஏதேனும் பிறப்பித்தால் அதை எப்படி சமாளிப்பது, அதை சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொள்வது அப்படின்லாம் இந்த கூட்டத்தில் முழுமையாக விவாதிக்கப்பட இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பும் இருக்கும் அப்படின்னு கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்கார். அந்த செய்தியாளர் சந்திப்புல இந்த கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படின்றது தெளிவா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படும். பார்த்திபன், நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. நெஞ்சுவலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம்.